ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த 10ஆம் மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளும் மாறி எங்களை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் எங்களை பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளால் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 60:1-2 வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகமானது ஒரு முழு பைபிளும் வேதாகமத்தை உள்ளடக்கியதான ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 60ஆவது அதிகாரத்தில் 22 வசனம் இருக்குது. மொத்தம் 22 வசனம் இருக்கிறது. இந்த 22 வசனத்தில் 64 தீர்க்க தரிசனம் இருக்குது. எத்தனை இருக்குது? 64 தீர்க்க தரிசனம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இதை நீங்கள் உட்காந்து எண்ணி பார்க்கணும். ஒரு 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 5 எண்ணம் சொல்கிறேன் உங்ககிட்ட, எப்படி அது இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. 2வது, உன்னிடத்திற்கு வருவார்கள், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜனங்களெல்லாம் உங்ககிட்ட வருவாங்க. உனக்குள்ளால் நீ பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் உங்ககிட்ட எல்லாரும் வருவாங்க, ஜாதிகள் வருவாங்க. அது வந்த உடனே உன் இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யும்? பூரிக்கும். உன் மதில்கள் கட்டி எழுப்பப்படும். உன் மதில்கள் எப்படி எழுப்பப்படும்? கட்டி இடிக்கப்பட்டு போன மதில்கள், சேதமடைந்து போன மதில்கள், துஷ்டர்களால் எதிரிகளால் அதெல்லாம் பாழாய் போனதெல்லாம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். யாரால் கட்டி எழுப்பப்படும்? அந்நிய புத்திரர்களால் கட்டி எழுப்பப்படும். தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்த, சூரியன் சந்திரன் வெளிச்சமாய் அல்ல, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சூரியனுடைய சந்திரனுடைய வெளிச்சத்தை விட அவர் தான் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அதெல்லாம் அந்த நட்சத்திரம் அந்த சூரியனுடைய வெளிச்சமெல்லாம் ஒரு நாள் மறைந்து போயிடும். ஆனால் அவருடைய மகிமை ஒரு நாள் மறையவே மறையாது. அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. உன் ஜனங்கள் நீதிமான்கள். தீர்க்க தரிசனம். உன் ஜனங்கள் நீதிமான்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 60ஆவது அதிகாரம் ஒரு பெரிய செய்தி. இதை அவ்வளோ தூரம் உட்காந்து பேசலாம் முடியாது. போன வாரத்தில் ஒரு சபையில் கன்வென்ஷனில் ஓப்பன் கிரவுண்டில் நான் பேசும்போது 2.25 மணி நேரம் பேசியிருக்கேன். எவ்வளவு? 2.25 மணி நேரம். ஒரு ஆள் அங்கே இங்கே அசையவே இல்லை. அப்படியே உட்காந்து கேட்டாங்க. என்கிட்ட 7:30க்கு தந்தாங்க, 9:45 முடிச்சிருக்கேன். அப்போ 2.25 மணி நேரம் தானே. 7:30க்கு ஏங்கிறது 9:45 தான் நான் முடித்து கீழே இறங்கியிருக்கேன். அவ்வளோ நேரம் செய்தி கொடுக்கணுன்னா நம்ம நிறைய நேரம், நமக்கு என்னது தேவை? நமக்கு சுருங்கின நேரம் தான். அல்லேலூயா. இது நமக்கு ரெகுலராக வழக்கமாக நடக்கக்கூடிய 7 நாட்கள் ஜெபம். அதோடு கூட அவங்களும் கேட்டதுனால இதை நம்ம அவங்களுக்காகவும் நம்ம இதை மாற்றி அமைத்து கொண்டோம். அதனால் பெரிய செய்தியாக இருந்தாலும் இதை அப்படியே ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இதோட முக்கியமான சாராம்சத்தை மட்டும் சொல்லி, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி கிரியை செய்ய போகிறது, இது ஒரு வாக்கு தத்தம்னு எடுக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த செய்தியை நீங்கள் தியானிக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு எடுக்கணும் முதல்ல. அல்லேலூயா. 2வது, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குன்னு எடுக்கணும் இந்த வார்த்தையை. 3வது, என்னுடைய சபைக்காக எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இந்த வேத பகுதி எப்படி போய் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எருசலேமில் கர்த்தருடைய மகிமை. எருசலேமில் கர்த்தருடைய மகிமை. ஒரு காலத்தில் எருசலேம் அந்த மகிமையெல்லாம் இழந்துட்டு இப்போ அந்த மகிமை திரும்ப என்ன செய்து வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மகிமை திரும்பி வந்த உடனே நீ எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. நீ எப்போது இருக்கிற மாதிரி என்ன செய்யாத இருக்காத, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நபர். அப்படியே இருந்தால் எப்படி? நீ எழும்பு. அதனால தான் முதல்ல சொல்லி எழும்பி பிரகாசி. முதல்ல நீ எழும்பு.
அப்போ இதை பார்க்கும்போது இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நான் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறேன், பிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறேன். 1000 வருட அரசாட்சியை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. 1000 வருட அரசாட்சி, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பும் அதில் இருக்குது, எல்லாம் அதில் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்குள்ளால எல்லாமே அடக்கியிருக்கிறார். அப்போ எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை ஒரு அதிகாரத்தில் இவ்வளோத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அற்புதமான வேத புத்தகம் இது. அல்லேலூயா. அப்போ முதல்ல எழும்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எழும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் விழுந்து போய் கிடக்குது. எருசலேம் எப்படி விழுந்து போச்சோ, எப்படி எருசலேம் மகிமை இழந்து போச்சோ, அதே போல இன்றைக்கு சபைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆயிற்று? விழுந்து போயிற்று. அப்ப விழுந்து போன ஜீவியத்தை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? எழுப்புவதற்கு பிரயாசப்படணும். எதுல விழுந்துட்டோம்? பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம். ரோமர் 13:11 நீங்க வாசிக்கும் போது, ரோமர் 13:11 நித்திரை விட்டு எழுந்திரு, இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது வாசிங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. கடைசி காலம் சமீபமாயிற்று. அப்போ நித்திரையை விட்டு நாம் எழும்பணும். என்ன நித்திரை? இந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை போயிட்டாங்கன்னா பாவத்தில் விழுந்துட்டாங்க. இந்த பாவத்தை விட்டு நீ என்ன செய்ய? எழும்பு. அல்லேலூயா. அதிலே மயங்கி போய் இருக்கிற நீங்க இப்ப எழும்பணும் அப்படிங்கிறார் பவுல். ரோமருக்கு எழும்போது சொல்றார். அப்போ ஒரு கூட்டம் நம்ம இப்ப என்ன செய்யணும்? இப்படி பண்ணதான பாவங்கள், அருவருப்புகள் இருந்தா, அதிலே நித்திரை மயக்கத்தில் இருந்தா அதை விட்டு எழும்பு. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நாம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை மேல இருந்தா இன்றைக்கு நம்ம கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். அல்லேலூயா. அடுத்தது, நம்ம எதுல நம்ம எழும்ப வேண்டிய சூழ்நிலைமை? நமக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம். எல்லாத்திலும் என்னது? சோம்பேறித்தனம். ஆராதிப்பதில் சோம்பேறித்தனம், ஊழியம் செய்வதில் சோம்பேறித்தனம், வேதம் வாசிப்பதில் சோம்பேறித்தனம், எல்லாம் ஒரு சோம்பல் எல்லாருக்குள்ளேயும். கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுறோம்? உடனே ஒரு பலவீனம், எனக்கு சரீரத்தில் அது இது அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சிடறோம்? போட்டுடுறோம். சோம்பேறித்தனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசாசுடைய வலையில நம்ம விழுந்துடுறோம். உலகத்தில் அன்பு கூர்ந்து உலகப்பற்றுக்குள்ளால நம்ம போயிடுறோம். இவையெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படின்னா இந்த உலக வழக்கத்தின்படி உள்ளதான காரியங்களை விட்டு நம்ம முதல்ல மாறி எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தோடு உள்ள காரியத்தில் சபை ஒத்து போக முடியாது. அல்லேலூயா. உலகத்தோடு உள்ள காரியங்களில் ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசி ஒத்து போக முடியாது. அல்லேலூயா. உலகத்தோடு உள்ள ஆடம்பரம் காரியங்களில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன் ஒத்துப்பட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஒரு வேறுபாடு நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நம்ம விழுந்திருந்தா, உலகத்தோடு நம்ம இருப்போமானா இன்றைக்கு நம்ம எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்ம எப்போதுமே நம்ம கீழே கிடக்க நம்மளை விடல. அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கட்டும், புழுதியில இருக்கட்டும், இல்லைன்னா அக்கிரமத்திலே இருக்கட்டும், இல்லைன்னா உளையான சேற்றில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் நம்மளை விடல. அவர் நம்மளை என்ன செய்யறாரு? குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. குப்பையில கிடக்கிறவன அப்படியே கிடக்கட்டும் அவர் விடல. அந்த குப்பையில இருந்தா கூட அவனை தூக்கி எடுத்து உன்னதத்தில் உட்கார வைக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா.
இப்போ தேவன் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். அவர் நம்ம எழுப்ப விரும்புகிறார். அவர் நம்ம எழுப்பி பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அப்படின்னா நம்ம முதல்ல எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை கொடுத்தார்கள். அப்படின்னா எழுந்து கட்டுவோம்னு சொன்ன உடனே யாரெல்லாம் எழுந்து கட்டுவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ வாருங்கள். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா நீ எழும்புனாதான் தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ அதிலே நீ உட்கார்ந்து இருந்தனா உன்னையால பிரகாசிக்க முடியவே முடியாது. அவரும் உன்னை பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவர் பல தடவை அவர் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை கொடுத்து, ஊழியர்களை கொடுத்து, நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து இவன் எழும்புவான், இவங்க எழும்புவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கலாம். இதுவரைக்கும் எழும்பாத சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில மந்தமா இருக்குமானா இந்த 10ஆம் மாதத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இப்ப எழும்பி பிரகாசிப்பதற்கு இதெல்லாம் ஒரு தடையா நமக்கு இருக்குது. அதனாலதான் எழுந்திரு, நீங்க எழும்பணும் எழும்பணும். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருளை கொண்டு வருது. ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளால இருப்போமானா நம்மளால என்ன செய்ய முடியாது? எழும்பவே முடியாது. இருள் என்னது? துன்பம் ஒரு இருள் தான், கடன் பிரச்சனை ஒரு இருள் தான். நம்ம 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 வழக்கத்தில் நான் சொல்றேன் இதை. வியாதி அது ஒரு இருள் தான். சிலருக்கு மரண பயம் அது ஒரு இருள். இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டு போனா நிறைய போட்டுக்கிட்டே என்ன செய்யலாம்? போய்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கலாம்? சின்ன சின்ன இருளின் ஆதிக்கங்கள் அங்கங்கேயா இருக்கலாம். சில நேரம் கணவன் ரட்சிக்கப்படாத கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம், சஞ்சலம், ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா அவைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். இருளான அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு மாற்றுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருளுன்னு சொல்லும் போது எல்லாரும் இருளுக்குள்ளதான் இருந்தாங்க. எல்லாருமே எப்படிதான் இருந்தாங்க? இருளுக்குள்ளதான் இருந்தாங்க. எப்படி? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். எல்லாரும் இருள். அதனால்தான் ஏசாயாவில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள், எல்லாரும் இருள் மூடி இருக்கிறது. அப்போ அந்த இருளுக்குள்ளால உள்ள ஒரு கூட்டத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டியிருப்பாங்க. அவங்களால எழும்பி பிரகாசிக்க முடியாம இருப்பாங்க. அல்லேலூயா. டாஸ்மாக் கடையில் குடிச்சுக்கிட்டே இருக்கவனை போய் நீ எழும்பி வெளியே வானா அவனால் என்ன செய்ய முடியல? வர முடியல. ஏன்னா கேட்டவன் சொல்றான், என்னால் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முடியவே இல்லை. எவ்வளவோ நானும் பிரயாசப்படுறேன். ஒரு 10 நாள் நல்லா இருந்தா 11ஆவது நாள் நான் என்ன செஞ்சிடறேன்? நான் குடிச்சிடறேன். எனக்கு என்னால் முடியவே இல்லை, விடவே முடியல. இந்த சினிமா பார்க்கறத என்னால் என்ன செய்ய முடியல? விட முடியல. இந்த ஒரு குறிப்பிட்ட பாவ பழக்கம் என்கிட்ட இருந்து விடவே முடியல. நான் பிரயாசப்படுறேன், நான் முடியல. அல்லேலூயா. அதான் சொன்னாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட. அப்ப ஒரு கூட்டம் எங்க இருக்குது? இருள இருக்குது. அவங்களால எழும்பி வெளியே வர முடியல, அவங்களால பிரகாசிக்க முடியல. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொன்னா கூட நாங்க எங்க தான் இருக்கிறோம்? இருள தான் இருக்கிறோம். வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர்கள் எங்க இருக்கிறாங்க? இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்ப நம்மள மாதிரி வச்சுக்கிடுமே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பயங்கரமா ஆராதிக்கிறோம். அந்நிய பாஷை தான், ஆராதனை தான், ஒரே ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பாட்டம், வசனம் தான், ஒரே என்ன சொல்றதுக்கு பார்த்த உடனே நமக்கெல்லாம் ஒரு பெரிய தேவ தூதர்களுக்கு போல நம்மலாம் இருக்கிறோம். ஆனா எங்கதான் கிடப்போம்? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பாவத்தை செய்து இருள போய் இருக்கிறோம். அதான் நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இருள உட்கார்ந்து. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லவா? வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியும் நாங்கள் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியும் சன் டிவியின் தமிழ் மாலையின் கொண்டாட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியும் நாங்கள் ஆராதனைக்கு ஒழுங்கா வரவே மாட்டோம். நாங்க வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியும் நாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நாங்க சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நம்ம இன்னும் சரியான வெளிச்சத்துக்கு வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவை நம்ம ஒழுங்கா இன்னும் பற்றி பிடிக்கலன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளால இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்து நம்ம வெளியே வருவதற்கு நம்ம தான் பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், குணப்படணும்,
ஆராதனையை முடக்கக்கூடாது, கூடியிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை முடக்கிடக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்மள ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு தனி ஜெபம் ஓடாது, ஜெபிக்க முடியாது, அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ஆனால் ஒரு 10 பேர் கூட இருந்து ஜோம் பண்ணி பாருங்க, அவங்க தான் டாப்பில் ஜோம் பண்ணுவாங்க. முழங்கால் போட்டோன்னு அபிஷேகம் வந்துடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நினச்சிவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் தனி ஜெபத்தில் அவங்கள போய் ஜோம் பண்ண சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களால நினைச்ச முடியாது, ஜெபம் ஓடாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் ஒரு புத்தி சொல்றேன், அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. உங்களால் தனி ஜெபம் முடியல, இங்கே வந்துருங்க. 2 பேர் 3 பேர் கூடி இந்த மாதிரி ஜெபிக்கும் போது கூட உட்கார்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. துன்பங்களும் போராட்டங்களும் பிரதிகூலங்களும் எதிர்ப்புகளும் சமாதான குறைச்சலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சில நேரத்தில் பைபிள் வாசிக்க ஓடாது, ஜெபம் பண்ண தோணாது, நம்ம ஒரு இருளுக்குள்ளே இருப்போம். அல்லேலூயா. அப்படி உங்க வாழ்க்கையை நீங்க முடக்கிற கூடாது. அந்த இருளின் ஆதிக்கத்தை விட்டு நீங்க எங்க வாங்க, வெளியே வாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல இருக்குது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்படின்னா கர்த்தர் நம்மை பிரகாசிப்பதற்கென்று அவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை இருளில் இருக்க வேண்டிய சபை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க இருளின் அந்தகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இந்த 10ஆம் மாதத்தில் நீங்களும் நானும் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. என் சந்ததி என் தலைமுறை பிரகாசிக்கணும் சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படணும், இருளில் கிடக்கிறாரு, என் பிள்ளைகள் இருளில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் உள்ள இருள் மாறணும், என் குடும்பத்தில் உள்ள எல்லா இருளின் ஆதிக்கங்கள் மாறணும், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, நான் கூட எழும்ப முடியாம இருக்கிறேன். கடந்த 9 மாதமும் நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எழும்பி உமக்காக நான் பிரகாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியல. இப்ப எனக்கு ஒரு பலம் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அதையெல்லாம் விட்டு நான் வெளியே வந்து உமக்காக நான் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, உமக்காக நான் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, என்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, பலவிதமான இருளின் ஆதிக்கங்கள் நம்மளை எழும்பி பிரகாசிக்க பண்ணாத பலவிதமான இருள், மரண இருள் இருக்கு. மரண இருள் எல்லாருக்கும் ஒரு மரண பயம். சில ஆட்களை கேட்டால் பயங்கர பயம், நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது, ரோட்டில் நடக்க பயமாக இருக்குது, வண்டியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. வண்டி அங்கே வந்து நம்ம இங்கே என்ன செஞ்சிடறோம், ஓரங்கட்டி நிப்பாட்டுறோம். அவன் பாட்டு தான் போவான், ஆனால் நம்ம நிப்பாட்டுறோம். ஏன் பயம்? அவன் இடிச்சிட்டான செத்து போயிட்டா என்ன செய்ய? வீட்டில் படுத்து கிடந்து நல்லா தூங்கிட்டு டபால்னு முடி போகிறது. ஏன்? நெஞ்சு நிற்கிறது மாதிரி இருக்கு, துடிக்குதான்னு நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டோம், பல்ஸு பிடிச்சி பார்த்துக்கிட்டோம். பிடிக்க தெரியலனாலும் என்ன செய்யும், பல்ஸ் பிடிச்சி பார்க்கும். ஒன்றும் தெரியாது பார்க்கறதுக்கு, ஆனாலும் உயிர் இருக்கான் டப்பு டப்புன்னு அடிக்குதான்னு பார்க்கும். மரண பயம், மரண இருள். யோபு புத்தகத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது 38:17. மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? அது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள் எங்க இருக்குதா? என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்குது. 16:16 யோபு 16:16 மரண இருள் எங்க இருக்குது? என்னுடைய கண்ணிமைகளின் மேல் இருக்கிறது. அப்படியானா கண்ணை பார்த்தாலே ஒரு மரண பயம், ஒரு திகில் எல்லாருக்கும், நிறைய பேருக்குள்ளால. சில ஆட்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அவன் கிட்னியை திருடிடுவானோ, இல்லை அவன் ஏதாவது ஊசியை மாற்றி போட்டு நமக்கு ஏதாவது ஆயிருமோ, அதனால சில ஆட்கள் போறதே கிடையாது. எந்த வியாதியா பலவீனமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளாலே இருந்து என் ஜீவன் போயிட்டா ரொம்ப நல்லது. ஒரு பயம், மருத்துவமனைக்கு போறதுக்கு பயம். ஒரு வியாதி வந்துட்டா, ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா உடனே ஒரு 10 பேருக்கு போனை போட்டு எனக்கு இருமல் இருக்குது, எனக்கு தலைவலி, இந்த பக்கம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன காய்ச்சலா இருக்கும் தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. எல்லாருக்குள்ளே ஒரு மரண பயம். அது எங்க இருக்குது? கண்ணிமைகளின் மேல் இருக்கிறது. அதே யோபு 24:17 வாசிக்கிறோம், மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறார். சில ஆட்கள் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகினவர்கள். எப்ப கேளுங்க, போறது போல போட்டு என்னைக்குனாலும் சாகதானே செய்யணும். பழகியாச்சு பாஸ்டர், பழகியாச்சு. இப்படியே நான் பழகிட்டேன், வியாதி பலவீனத்திலே இப்படியே நான் பழகிட்டேன். போறது போல போட்டு, காடு வா வாங்குது, வீடு போகுது, பழகிட்டாங்க. அவங்க அப்படியே பழகிட்டாங்க. மரணத்தோடு அவங்க என்ன செய்யிட்டாங்க?
அந்த மரண இருள அந்த பயங்கரத்தோடு அவர்கள் பழகிவிட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட மரண இருளின் பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். சங்கீதம் 107:14 வாசிக்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்தவர்களை வெளிப்பட பண்ணி வெளியே கொண்டு வந்து அவர்கள் கட்டுகளை அவர் என்ன செய்தாரா? அறுத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். நீ எந்த ஒரு மரண இருளில் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்து கட்டுகளை அறுக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்களும் சரி, சபைக்குள்ள நீங்க கேட்கிறவங்களும் சரி, இந்த தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு மரண பயம் இருக்குமானா, அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலத்தோடு மனசுக்குள்ளால் ஒரு பயம் இருக்குமானா, ஆவியானவர் உங்ககிட்ட சொல்றாரு, உங்கள் மரண கட்டுகளை அறுத்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 9:2, மரண இருளின் தேசத்தின் நடக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். மரண இருளின் தேசத்தில் நடக்கிறவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசிக்கும். இது என்னுடைய ஒரு அறிவில் ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடுல நான் சொல்ல பல அர்த்தங்கள் இருக்கலாம். நான் சொல்ல மரண இருளின் தேசம்னு வைங்களேன், அங்க என்ன பிரகாசிக்குமா? வெளிச்சம் பிரகாசிக்கும். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம தேசத்தில் ஒரே கொள்ளை நோய், அங்கங்கேயா மரண இருள், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்க பார்த்தாலும் கலவரம், அப்படின்னா ஒரு மரண இருள் அப்படி இருக்கு. அப்படின்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தில் உள்ள மக்கள், அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறார். எப்படி எகிப்தில் உள்ளவங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருந்தார். அல்லேலூயா. எல்லா இடத்துல இருள் இருந்தாலும் அவர்கள் வசித்ததான கோசே நாட்டில் என்னது? வெளிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் வாதம் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான அந்த இடத்துல அவங்க வீடுகளில் எந்த வாதையும் அணுகவில்லை. அல்லேலூயா. அப்படியான ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு இருளுன்னா நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அவனுக்கு மரண பள்ளத்தாக்குனா அந்த மரண பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டு செல்லக்கூடியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அப்படியானா கடந்த மாதத்துல எல்லாம் நமக்கு பல மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்ற மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் அவர் ஏன் கூட இருந்ததுனால ஆக்சிடென்ட்க்கு நம்மளை தப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. சில நேரம்லாம் வண்டியில் போனால் எனக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். ஆனால் தூங்கிக்கிட்டே அந்த வண்டியை நான் ஓட்டிட்டு போகிறேன்னா கர்த்தர் கிருபை என் கூட இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை இடத்துல கண்ணை அசந்திருப்பேன் தெரியுமா? பைக்கில் போனால் கூட, காரில் போனாலும், ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகலை இது வரைக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட இருந்து அப்படியே பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. மரண இருளின் வியாதி, ஒருவேளை மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதியா இருந்தா கூட அந்த மரண பள்ளத்தாக்குல அவர் ஏன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் பல சாட்சிகளை சொல்லி 9 மாசத்துல உங்க சாட்சியை கேட்டா என்னை விட நீங்க நிறைய சொல்லுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு வராது, ஏன்னா அவர் ஏன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மரண பள்ளத்தாக்கு அது ஒரு பெரிய இருள். மரண இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சத்தை எதுக்கு பிரகாசிக்க பண்றாரு? நீ மரண இருளில் இருப்பதற்கல்ல, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தினுடைய இருள். 1 யோவான் 1:6 வாசிக்க பார்ப்போம். 1 யோவான் 1:6. சீக்கிரம் வாசிங்க. ம். 1 யோவான் 1:6.
அப்ப இருளிலே நடக்கிறவளா இருந்தால் நம்ம எதன்படி நடக்கலையா? சத்தியத்தின்படி நடக்காதவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள். இப்போ நம்ம பாவம் நிறைய பாவத்தை நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க சத்தியத்தின்படி நடக்காமல் இருப்பது என்னது? அது பாவம். நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று பொய் சொல்லுகிறதும் அது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:9 வாசிக்கிறோம், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். அப்ப சத்தியத்தின்படி நடக்காதது ஒரு பாவம், பொய் சொல்லுகிறது ஒரு பாவம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பொய்யை சொல்லி இருள கிடப்பாங்க. ஒரு பொய்யை சொல்லி இன்னொரு பொய்யை சொல்லி இன்னொரு பொய்க்கு சொல்லி இன்னொரு பொய்க்கு சொல்லி அப்படி பொய்யா என்ன செய்யும்? கடைசியில் உண்மையை சொல்லணும்னு நினைச்சா கூட நம்மளால உண்மை சொல்லவே முடியாது. உண்மை சொல்லணும்னு ஆசை வரும். ஏதாவது ஒரு சினாரியோவில் நம்ம உண்மை சொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த உண்மையை சொன்ன இப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்? மாட்டிக்கிடுவோம். அப்போ நீ முதல்ல சொன்னது, அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டியிருக்கும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? உண்மையை சொல்லணுன்ற சந்தர்ப்பம் வந்தால் கூட உண்மையை சொல்ல முடியாது. நம்ம எதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கும்? பொய் தான் சொல்கிறோம். பொய் 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 அப்படியே அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்கு. சத்தியத்தின்படி நடக்கலை, பொய்யை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நம்ம இருளில் நடக்கிறோம் என்று அர்த்தம். சத்தியத்தின்படி நடக்காம பொய் பேசி திரிவோம் என்று சொன்னால் நம்ம இருளில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சர்ச்சைக்கு வரல? நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஸ்கூலில் பிள்ளைகள் சொல்ல பாட்டி செத்து போனாங்க. எந்த வருஷமோ பாட்டி செத்துருக்கும். அது வருஷம் 324 பாட்டி செத்த கதை தான் ஓடும். அது எந்த பாட்டினா போன வருஷம் ஒரு பாட்டி, அது வேற பாட்டி, இது இந்த பாட்டி. அது எந்த பாட்டினே ஒரு விளக்கமே நமக்கு இருக்காது. ஆனால் பாட்டி செத்து போகலாங்க. அதே மாதிரி தான் பாஸ்டர் ஏன் பிரதர் சபைக்கு வரல, ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல, ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். பொய் சொல்லுவோம். சிலவங்க உண்மையை சொல்லிடுவோம். நம்ம ஏன்னா இந்த மனுஷங்கிட்ட பொய் சொல்லி நம்ம எதுக்கு நம்ம ஆக்கினைக்கு போனோம், அதில் உண்மையை சொல்லிடுவோம். உண்மையை சொல்லுவோம். சிலவங்க கல்யாண வீட்டுக்கு போகிறோம், சடங்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் பாஸ்டர் எதுவும் சொல்லிடுவாரேன்னு சொல்லி நம்ம எதாவது, எனக்கு அது நல்ல உடம்பு முடியல பாஸ்டர், என்னது உடம்பு முடியல, காய்ச்சல். நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன், பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லிடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள்லாம் கற்றுக்கொண்ட பாடம். உண்மையை சொல்லிடணும். வர முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏமா வரல? அது வர முடியல. அதான் தெரியுமே வர முடியலன்னு. அதான் ஏன் வரல? அதான் வர முடியல. ஏமா வரல? அதான் வரல பாஸ்டர். எதுக்கு வரல? ஏன் என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை நம்ம சொல்லதுக்கு நமக்கு முடியாது. ஏன்னா சொன்னா நம்ம பொய் சொல்ல வேண்டியிருக்கும். எந்த சூழ்நிலைமையிலே நம்ம பொய் சொல்லாமல் இருப்பதற்கு நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாருமே அல்லேலூயா. அப்ப பாருங்க, பொய் சொல்லுகிறவர்கள் அங்கே எங்க இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறார்கள். சத்தியத்தின்படி நடக்காதவர்கள் நாம் எங்க இருக்கிறோம்? இருளில் இருக்கிறோம். 1 யோவான் 2:9 வாசிக்கிறோம், நாம் அவரோடு ஐக்கியப்படவில்லை. பகை என்பது ஒரு இருள். சகோதரனுக்கு பகை, சகோதரிக்கு பகை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளால பகை, பக்கத்து வீட்டில் பகை, இப்படிலாம் ஒரு பகையோடு நம்ம இருந்தோம்னா நம்ம எங்க இருக்கோம்னு அர்த்தம்? இருளில் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படிதானே இருக்குது வசனம். வாசிங்க பாப்போம். 1 யோவான் 2:9, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன், ஆமா இதுவரைக்கும் இருள இருக்கான். இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன அழகா எழுதியிருப்பான், இதுவரைக்கும். அப்படிதானே இருக்கு. இதுவரைக்கும் எப்பவோ எழுதின வேத வசனம் இன்னைக்கு நம்ம வாசம் எப்படி இருக்குது? இப்ப வரைக்கும் 7:55. இது வரைக்கும் எங்க இருக்கிறோம்? இருள இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன அழகா எழுதிருக்கு பாத்தீங்களா? நம்ம எப்போ படிச்சா, நாளைக்கு கூட நீங்க வாசிங்க காலையில, இது வரைக்கும். பகையோடு இருந்தீங்கன்னா இது வரைக்கும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு அப்பாடா தப்பிச்சோம்னான்னு இல்லை, நாளைக்கு நீங்க வாசிங்க இது வரைக்கும். இது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? பகையோடு இருக்கிறீர்கள். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். 7:55 வரைக்கும் நீங்க எதுல இருக்கிறீங்க? இருளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இன்னைக்கு நீங்க விட்டீங்கன்னா 8 மணிக்கு விடுதலை. அல்லேலூயா. 8 மணிக்கு உங்க இருளை மாத்தி கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நம்ம எங்க தான் இருக்கிறோம்? இருள தான் உட்கார்ந்துருக்கோம். ஒப்புரவாயிரம் டகா நினைச்சு இருளுக்குள்ளால போறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயி வெளிச்சத்துக்குள்ளால வந்துடணும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அல்லேலூயா. அப்ப ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன் எது வரைக்கும்? இதுவரைக்கும் இருளிலே அவன் இருக்கிறான்.
தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். போற இடமும் அவனுக்கு என்ன செய்யல, ஏன்னா எங்க இருக்கிறாரு, இருள இருக்கிறதுனால போகக்கூடிய இடம் டெஸ்டினேஷனை விட்டுட்டாரு. இப்போ எங்க போனோன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இருள் நிறைந்த உலகத்திலே துன்பம் என்னை நெருக்குதே. என்னதான்? இருள் நிறைந்த உலகத்திலே துன்பம் என்னை நெருக்குதே. தொடக்கத்தில் பாருங்க. தொடக்கம் எத்தனை வருஷமான்னு கேட்க. நான் அதுக்கு தான் அமைதியாக நின்னா. நான் ஸ்கூலில் படிக்கும் போதுல இருந்தே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் நடந்து வரும்போது இந்த பாட்டு போட்டுருவாங்க ஹானில். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. பாடும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. வயசு 55, 60, 70. இப்பவும் என்னது, எத்தனை வருஷம் விசுவாசி? இன்னைக்கும் பாட்டு நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு, எல்லாரும் பாடுங்க. ஏன்னா நல்ல பாட்டு, தப்பு கிடையாது. இருள் நிறைந்த உலகத்தில் துன்பம் என்னை நெருக்குது. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் துன்பம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. அதனால என்னன்னா, எனக்கு எங்க போகணும்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு நீங்க என்ன சொல்லித்தாங்க, நடக்க சொல்லித்தாங்க. ஏன்னா இந்த இருளில் நான் எங்க போகணும்னு வழியை நான் விட்டுறேன். அல்லேலூயா. சகோதரனோட பகை, குடும்பத்தோடு பகை, எல்லாருடைய பகையானதுனால எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னே தெரியல. நான் எங்க நிற்கிறேன்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல. என் கூடவே எனக்கு நடக்க சொல்லித்தாங்கப்பா. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டு, கத்திரத்தில் ஒப்புரவாயிட்டாலே போதும், அவரே கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போயிடுவார். அல்லேலூயா. இந்த 10ஆம் மாதத்தில் அப்படிப்பட்டதான ஒரு இருள் இருக்குமான அதை விட்டு வெளியே நம்ம வரணும். அல்லேலூயா. மூன்றாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க படிக்கும்போது, முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றது போல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். முற்காலத்தில், ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? இந்த உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். சுவிசேஷம் எவ்வளவோ சொல்லியும் கீழ்ப்படியல, எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டும் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். மாம்ச இச்சையின்படி நடந்தோம். மாம்சத்தினுடைய இச்சையை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். மாம்சமும் மனமும் விரும்பினபடி செய்தோம். நம்ம மனம் போன போக்கில் என்னெல்லாம் நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல எப்படி ஆயிட்டோம்? கோபாக்கினையின் பிள்ளை போல ஆயிட்டோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறிட்டோம். அல்லேலூயா. சுபாவத்தின்படி. அப்படியானா எப்படியோ இருந்த நம்மளை, உலக வழக்கத்தில் இருந்த நம்மளை இப்ப எப்படி கொண்டு வந்தாரு? கோபாக்கினின் பிள்ளை இந்த ஸ்தானத்தை விட்டு சுதந்திரவாளிகள் என்கிற ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த உலக வழக்கத்தின்படி நீங்கள் நான் இருந்து இருள இருந்தோம். உலக வழக்கம் என்னது? ரட்சிக்கப்படல, அந்தகாரத்தில் கடந்தோம், அழுக்கில் கடந்தோம், அடுப்பின் அடியில் கடந்தோம், கருகருத்து போனோம், எப்படி எல்லாமோ இருந்தோம். அப்படியெல்லாம் வசனம் இருக்குதானே? ஆமா, எல்லாம் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், உலக வழக்கத்தின்படி மற்றவர்களை போல இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு நம்ம எங்க வந்துட்டோம்? அந்த இருளின் அதிகாரத்தில், அந்த அந்தகார வல்லமைகளிலிருந்து தேவன் உங்களை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்தாரு? நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அதே போல என்னை ஏற்றுக்கொண்டவன் எப்படி இருக்கணும்? ஒளியா இருக்கணும். அப்போ ஒளியா இருக்கணுன்றதுக்காக ரோஸ் பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டா, ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஒளி ஆயிடுவோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நினைப்பு. ஊழியக்காரங்க கூட இப்படி தான் வராங்க ஸ்டேஜுக்கு. ரோஸ் பவுடர்லாம் அடிச்சு அப்படி மினுக்குன்னு வராங்க. கொஞ்ச நேரம் வேர்த்து விறுவிறுத்த உடனே அந்த ரோஸ் பாப்பா அப்படியே திட்டா வலிது. இவரே ஆளு கருப்பு, அந்த ரோஸ் அப்படி. எதுக்கு இந்த வேஷம்? அல்லேலூயா. விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஊழியக்காரன் நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் வர மாட்டேங்க? நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க, பின்ன என்ன? அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு காலத்தில்
இப்படிலாம் இந்த உலக வழக்கத்தில் இருந்த நம்மளை அதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து உலக வழக்கத்தின்படி நடக்காதவளை கிறிஸ்துவுக்காக நம்ம வேறு பிரிக்கப்பட்டு வந்து அவர் நம்மை பிரகாசிப்பதற்காக வைத்திருக்கிறார். அப்படின்னா இன்னும் நீங்கள் பிரகாசிக்கணும். நம்ம அவருக்காக என்ன செய்யணும்? பிரகாசிக்கக்கூடிய ஒளிர்விடும் சுடர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்மளால் சில நேரத்தில் எடுக்க முடியல. அப்படின்னா எங்கேயோ ஒரு உலக வழக்கத்துக்குள்ளால நம்ம இருக்கோன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்துடணும். அப்படி உங்கள் இருதயத்துக்குள்ளால ஏதாவது ஒரு உணர்வு இருக்குமான, ஐயோ நான் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கணும், இதுவரைக்கும் நான் இப்படியெல்லாம் நான் இழந்துட்டேன், இந்த 10ஆம் மாதத்தில் அவருக்காக நான் பிரகாசிக்கணும் அப்படின்னா விட வேண்டியதை விட்டு நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படி இந்த இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வரோம். இப்போ பாருங்களேன், இருளுக்குள்ளால இருக்கு இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த உலக வழக்கம் என்னது? நிறைய வழக்கங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, நிறைய குடும்பங்கள் என்னது, கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாராலும் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல, வெளியே வரவே முடியல. பாருங்க, கடன் பிரச்சனையில இருந்து. அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தரித்திரம் இருக்குது, குடும்பங்கள் என்ன இருக்குது, தரித்திரம் இருக்குது. வியாதி, சில வியாதி பலவீனங்கள் இருந்து வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டதான இருள இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் சித்தம் உள்ளவர். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு 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 ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில் கடன் பட்டவன் மரித்து போனார். மரித்து போன உடனே அந்த அம்மாவும் அந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போன உடனே, கடன் பட்டவன் என் 2 பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போறதுக்கு இருக்கும், அடிமைகளாக கொண்டு போறதுக்கு இருக்கும், நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்குறாரு, அவங்க அந்த அம்மாகிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அல்லேலூயா, அதை கொண்டு வாங்க, அல்லேலூயா, இருக்கிறத கொண்டு வா, அதை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அந்த எண்ணெயை விற்று என்ன செய், உன் கடத்தை தீர்த்து உன் பிள்ளைகளை மீட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடன் பிரச்சனை ஒரு இருள். உங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்கிறேன், கடனில் இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். எப்படி தருவார் அதெல்லாம் தெரியாது, ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறத ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி அதன் மூலமாக கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்வார். தெரிஞ்சு வாங்கினீங்களோ தெரியாமல் வாங்கினீங்களோ, திமிரு பிடிச்சு நம்ம வாங்கினோமோ, கோபத்தில் வாங்கினோமோ, தேவச்சித்தம் இல்லாமல் வாங்கினோமோ, எப்படி வாங்கினோமோ நமக்கு தெரியாது. கர்த்தர் மாற்றுவார். மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க. சில ஆட்கள் திமிரு பிடிச்சி வாங்குவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவள் வாங்கிட்டால் நம்ம மாட்டு வாங்காமல் இருந்தால் என்ன, நமக்கு தேவையே இருக்காது, ஆனாலும் நம்ம வாங்குவோம். அவள் வாங்கியிருக்காளா, அந்த ரூபாய் நம்ம விடணும், நம்ம வாங்குவோம். சில ஆட்கள் ஆடம்பரத்துக்காக என்ன செய்கிறாங்க, கடன் வாங்குறாங்க, அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் இந்த கடனுங்கிற இருளில் இருந்து என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு வந்துருங்க. ஜெபிங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அதை பெருக பண்ணி கர்த்தர் உங்க கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனா தேவ சமூகத்தில் நிற்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. 2வது பாருங்க, வியாதியில இருந்து ஒரு விடுதலை. கப்பர்நகூமில் பிசாசு பிடித்த ஒருத்தன் இருந்தான். இயேசுவானவர் அவனுடைய அந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து அவனை விடுவிச்சார். 38 வருஷம் உடம்பு முடியாம உட்கார்ந்துருக்கிறான். இயேசுவானவர் போறாரு. அந்த 38 வருஷம் அந்த வியாதிப்பட்டவனை அந்த பெதஸ்தா குளத்து கரையில பார்த்து அவனுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். 38 வருஷம் இருளுள்ள ஒரு வாழ்க்கை, அவனால எங்கேயும் போக முடியாது, அவனுடைய ஜீவியமே இருளடைந்து போனதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு மாற்றினார். அவனுடைய வியாதியில் ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளால் சமுதாயத்தில் எங்கேயும் போக முடியாது, எங்கேயுமே நிற்க முடியாது, உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு அவளால், நான் நினைக்கிறேன் அவளால் எழுந்து நின்று ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட முடியாது. அவளுடைய எல்லா அந்தஸ்தும் போயிருக்கும், அவளுடைய சரீரத்தில் உள்ள உருவம் கூட அது உருவிழந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவளுடைய மனபாரம், சோர்வு, பலவிதமான மன உளைச்சலுக்குள்ள ஆளான அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த விசுவாசத்தோடு தொட்டவளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த 12 வருஷமா இப்படிதான் இருந்திருக்கிறா, இருளதான் இருந்திருக்கிறா.
இருளுள்ள ஒரு வாழ்க்கை. அவளால் எங்கேயுமே போய் பிரகாசிக்க முடியாது. 38 வருஷம் படுத்த படுக்க முடியவே முடியல. 18 வருஷம் நிமிரக்கூடாத ஒரு கூனி, அவளால் பிரகாசிக்க முடியல. இயேசுவான ஒருவன் ஆலயத்துக்கு போறாரு. அந்த 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனியை பார்க்காரு. ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர். நமக்கு செஞ்சிருக்கிறாரு, இன்னும் கண்டிப்பா என்ன செய்வாரு? செய்வார். ராம் முழுசும் கஷ்டப்படுறாங்க படகுல. அப்படியே கரைக்கு வரும்போது, என்னப்பா என்னாச்சு? ராம் முழுதும் கஷ்டப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை, ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ராத்திரி கஷ்டப்பட்டீங்கல்ல, இருட்டில் கஷ்டப்பட்டீங்க, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வலை எங்கே கொண்டு போடுங்க, போடுங்க. அல்லேலூயா. 153 பெரிய மீன்கள், ஆனால் வலை கிழியவே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா வலை கிழிய ஒன்றும் செய்யாது. அதை விட கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து நம்ம பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ராம் முழுசு இருட்டில் கஷ்டப்பட்டவங்களுக்கு காலையில் ஒரு பெரிய அற்புதம், அப்படி அந்த இருளை வெளிச்சமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். 153 பெரிய மீன்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 10ஆம் மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நன்மைகளை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க அந்த கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு வேணும். பல விதங்கள் நாங்கள் பிரயாசப்படுறோம், கஷ்டப்படுறோம், உழைப்பு இருக்குது, வருமானங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் பல விதங்கள் நஷ்டப்பட்டு போகிறோம். நாங்கள் பல விதங்களை பிரயாசப்படுகிறோம். கடன் அடைக்க பிரயாசப்படுறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க பிரயாசப்படுறோம், பல விதங்களில் வீடு கட்ட பிரயாசப்படுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக தலைமுறைகளாக பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு நன்மை எங்களால் ஒழுங்காக நாங்கள் அனுபவிக்க முடியல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வலைகள் நிரம்பத்தக்கதாக ஒரு 153 பெரிய மீன்களை ராம் முழுசும் கஷ்டப்பட்டு கிடைக்காத அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், பிரயாசப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல பலனை தருவார். கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ 9 மாசமும் கண்ணீரோடு நீ சொன்னதான ஒவ்வொரு காரியங்களையும், நீ பிரயாசப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னுடைய இருளை கர்த்தர் மாற்றுவார். உன் வியாதி என்கிற இருளை கர்த்தர் மாற்றுவார். பொருளாதாரத்தில் உள்ள இருளை கர்த்தர் மாற்றுவார். சில வருமானங்களை கர்த்தர் உங்களுக்காக தருவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானா ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் பாயிண்ட். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஒரு முகவுரையாக நான் சொல்லிட்டு போயிட்டேன். இருள் ஏன் வருது, இருளில் இருக்கிற நம்ம ஏன் நம்மளால் பிரகாசிக்க முடியும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினா என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்படின்னா எழும்பி பிரகாசிப்பதற்கு இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? வாசிங்க. உபாகமம் 28:9 வாசிங்க. அப்ப பாருங்க, கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்காக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்படின்னு இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். அப்படின்னா முதலாவது காரியம், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடப்பதற்கு நம்முடைய இருதயத்தை முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா அந்த இருளான வாழ்க்கையை விட்டு முதல்ல நம்ம வெளியே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, ரோமர் 4:21 வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று
முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அப்படியான வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாக நம்ம எல்லாரும் நம்பணும். அநேக நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் நடக்காமல் போக காரணம் தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போக காரணம்னா நமக்கு ஒரு அவிசுவாசம். எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன வந்துடும்? அவிசுவாசம். ஆமாம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே வாக்குத்தத்தம் தான், ஒன்றுமே நடக்கவே இல்லை. இந்த வருஷம் அதே வாக்குத்தத்தம். பல வருஷமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தந்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துட்டார். தீர்க்க தரிசனமாக கூட சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்றும் நடக்கவே இல்லை. நடக்கும்போது நடக்கட்டும், இப்படி சொல்லக்கூடாது, நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட எங்கே விழாதான்? தரையில் விழுந்து போக பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. சொன்னது அவராக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி இருப்பார். அல்லேலூயா. அப்படியான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வியாதியை மாற்றுவேன்னு அவர் சொல்லிட்டாலும் கண்டிப்பாக மாற்றுவார். எப்போ மாற்றுவார்? அதுக்கு ஒரு நேரமும் காலமும் வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா அது ஒரு காலகட்டம் வச்சிருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். எனக்கு கூட நிறைய சொல்லியிருக்காரு. சிலதெல்லாம் நடந்திருக்கு, சிலதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவர் டைம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு. 2-3 நாள் பெண்டிங்கிலே போட்டு வச்சிருக்கேன், எதுக்குன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? ஒன்று என் நடைகளை என்ன செய்யணும்? அவருக்கு நேரம் திருப்பணும். ஒன்று இந்த வாக்குத்தத்தத்தை நான் முழு நிச்சயமாக நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். மூன்றாவது எபிரேயர் 6:11 வாசிங்க. சாரி, எபிரேயர் 6:11 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகளாயிருந்து. இப்ப என்ன வேணும்? விசுவாசமும் வேணும், நீடிய பொறுமையும் நமக்கு வேணும். அல்லேலூயா. அது கீழே 15வது வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா 15 எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பொறுமையா இருந்து விசுவாசமும் வேணும். அந்த விசுவாசத்தோடு கூட ரொம்ப ரொம்ப பொறுமையும் வேணும். ஆனா நமக்கு விசுவாசம் இருந்தா எது இருக்காது? பொறுமை இருக்காது. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நாளைக்கு நடந்துருமான்னு யோசிப்போம், இல்லை இன்னைக்கு நடக்குமான்னு யோசிப்போம். கிடையாது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எப்பவும் சொல்லுவேன், பொறுமை நமக்கு எப்படி இருக்கணும்? பொறுமை எருமை மாதிரி இருக்கணும். எருமை எப்படி போகும்? அதுக்கு நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள், அது பாட்டு போயிட்டே இருக்கும், அமைதியாக போயிட்டே இருக்கும். ஹார்ன் அடித்தாலும் ஒன்றும் விலகாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எருமைக்கு ரோடு இன்ஸ்பெக்டர்னு பேர். என்னது? பிரேக் இருக்கான்னு செக் பண்ணுது. விலகவே விலகாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசம் இருக்கணும். அதே சமயத்தில் அது கிடைக்கும், பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு கூட அந்த பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிங்க, எபிரேயர் 10:36. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேணும். ரெண்டாவது தேவ சித்தம் செய்யணும். எபிரேயர் 10:36 படிச்சிட்டீங்களா? திரும்ப இருக்கா? தேவ சித்தம் செய்யணும். அதுல இருக்கா அப்படி? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து போதும். ரெண்டாவது தேவ சித்தம் செய்யணும். மொத்தம் 5 காரியம். என்னெல்லாம்? கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கணும். ரெண்டாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி பூரணமாய் நிச்சயமா நம்பணும். மூன்றாவது விசுவாசிக்கணும். நான்காவது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஐந்தாவது தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள், நன்மையான தீர்க்க தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா இந்த 5 காரியத்தை நம்ம மனசில் வச்சிருக்கணும். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னா உன் இருளெல்லாம் மாறப்போகுது. இருள் வந்து பூமியை மூடிட்டு, காரிருள் ஜனத்தை மூடிட்டு.
ஆனாலும் உண்மையில என்ன செய்வாரு? கர்த்தர் உதிப்பார். அப்படின்னா மீகா 4:2 வாசிங்க. மீகா 4:2. நாம் அவர் பாதையில நடப்போம் என்பார்கள். ஏனெனில் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமா இருந்து எல்லாத்தையும் அவர் தான் நம்மளை நடத்த போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இருளை அவர் மாற்றப்போ. இப்ப இருள் எப்படிப்பட்ட இருள்? இருள் இருக்க இடத்துல ஒழுங்கின்மை இருக்கும். இருள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஒழுங்கின்மை இருக்கும். அங்க ஒழுங்கு இருக்காது. வெளிச்சம் இருக்க இடத்துல ஒழுங்கு இருக்கும். அல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தில் என்ன இருந்துச்சா? இருள் இருந்தது. அப்ப இருள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஒழுங்கின்மை இருக்கும். அந்த ஒழுங்கின்மை இருந்தால் நம்மளால நடக்க முடியாது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டான உடனே எல்லாத்தையும் அவர் ஒழுங்குபடுத்தி கரெக்ட் ஆக்கிட்டார். அல்லேலூயா. நீங்களான வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. நம்மள யாருக்குரியவர்கள் அல்ல, இருளுக்கு உரியவர்கள் அல்ல. நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். யோவானை பற்றி சொல்லும் பொழுது, யோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அவர் எப்படி வெளிச்சமா இருந்தாரோ நீங்கள் நானும் வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. எதை விட்டு எழுப்பணும்? பாவத்தை விட்டு வெளியே வரணும், இருளை விட்டு வெளியே வரணும், அக்கிரமங்களை விட்டு வெளியே வரணும், பகைகளை விட்டு வெளியே வரணும். எதெல்லாம் நீங்கள் இருள்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டு வெளியே வந்தால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிரகாசிக்க பண்ணுவான்னா சும்மா பிரகாசிக்கிறதில்லை, பிரகாசிக்க பண்ணிட்டார். அப்படின்னா அப்படியே அந்த 60ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், 10வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்நியரின் புத்திரன் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கடும் கோபத்தினால தான் உன்னை நான் அடித்தேன், ஆனால் கிருபையினால நான் உனக்கு இறங்கி இருக்கிறேன். எப்படி தெரியுமா இறங்கினேன்? அந்நிய புத்திரர் தான் உன் மதிலை இடிச்சது, அவங்களாலேயே கொண்டு கட்ட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இது என்னுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் நான் சொல்றேன். யாரெல்லாம் எருசலேமை நாசம் பண்ணினாங்களோ அந்த அந்நிய புத்திரரை கொண்டே அதை கட்ட வைத்தார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் கட்ட வைத்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த 10ஆம் மாசத்துல நடக்கணும் வைங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த இடத்துலலாம் நீங்க தலை குனிஞ்சிங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை அவங்கள கொண்டே தலையை உயர்த்துவார். ஆமென். உங்க வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கலாம், எங்க வேணுமா இருக்கலாம், கர்த்தர் அவர்களே கொண்டு உங்க தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. 18வது வசனம், உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்வாய். ஆபிரகாம் பாசு முதல் நாள் இது பிரசங்கம் பண்ணார். மதில்கள், நான் மதில். நல்ல அழகான பிரசங்கம். நான் மதில் தான். அப்படின்னா என் குடும்பத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? மதிலா இருக்கிறேன். அந்த மதிலே இடிஞ்சு போச்சுன்னா அல்லேலூயா. மதில் இடியவே கூடாது. மதில் பெரிய ஒரு பாதுகாப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்ற. உன் மதில்கள் தான் உனக்கு ரட்சிப்பு. அந்த மதில்களை நான் திரும்ப கட்டி உன்னை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அந்த வாசல்கள் துதி. எப்போதும் நம்முடைய இந்த வாயில என்ன இருக்கணும்? துதியின் சத்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த துதியின் சத்தம் இருந்தா அந்த துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். அப்படி ஒரு வாசம் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்தது என்னது? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அவர்தான் நித்திய வெளிச்சம். இதுவரைக்கும் சந்திரன் உனக்கு பிரகாசிச்சிருக்கலாம், சூரியன் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கலாம். இனி அவைகளெல்லாம் கிடையாது. அவரே உனக்கு நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே,
இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணணும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததிகளை, சபையை பிரகாசிக்க பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருளான வாழ்க்கையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நேரத்தில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஜீவிய காலம் மாந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவார். கூற்றும் மாந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஒன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஒன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். ஆமென் ஆமென். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடலவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடலவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை. ஆமென் ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் நேசரை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் ஓ என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா.